அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். வெளிப்படுத்தல் சொல்லுகிற போது ஆண்டவர் சொன்னார், மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்றென்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதம் சொல்லுகிறது, என்னோடு கூட மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உயிரோடு கூட எழுந்தார், ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள் இங்கே தூதன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார், இதோ அவரை வைத்த இடம். இன்றைக்கு வரைக்கும் அந்த காலியான கல்லறை இயேசு உயிரோடு எழுந்ததற்கு ஒரு மாபெரும் அடையாளமாய் இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் உயிரோடு கூட எழுந்தார். எல்லா சுவிசேஷங்களும் அந்த வார்த்தைகளை அப்படியே பதிவு செய்கிறது. லூக்கா சொல்லுகிற போது 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் எங்கே இல்லையா? கல்லறையில் இல்லை, மரித்தவர்களிடத்திலே அவர் இல்லை. ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவர். மத்தேயு 28:5-6 வசனங்கள் சொல்லுகிற போது தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் முழுவதும் அதற்கான அடையாளங்கள், அதற்கான சாட்சிகள். உயிரோடு கூட இருக்கிற தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னறிவிக்கப்பட்டபடியே இயேசு என்ன செய்தாராம்? உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிரோடு கூட இருந்த நாட்களிலே அவர் சொன்னார், இப்படி எல்லா காரியங்கள் சம்பவிக்கும், 3ஆம் நாளிலே திரும்ப நான் என்ன செய்வேன்? உயிரோடு கூட எழும்புவேன் என்று சொன்னார். தாம் சொன்னபடியே அவர் என்ன செய்திருக்கிறார். பாருங்க, வேதம் முழுவதும் பார்க்கிறோம், இயேசு சொன்னபடி செய்தார். வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், எல்லாம் என்ன செய்யப்பட்டதா? முன்னறிவிக்கப்பட்டது. முன்னறிவிக்கப்பட்டபடியே கிறிஸ்து என்ன செய்தாராம்? சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சார்? பிறந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிக்கிறீங்களா? இயேசு என்ன செய்தாராம்? முன்னறிவிக்கப்பட்டபடியே பிறந்தார். ஏன்னா தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படியாக இயேசு பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, முன் அறிவிக்கப்பட்டபடியே கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் இருந்தது. எப்படி மரிப்பார்? ஒரு பொதுவா சொல்லிட்டு போல, எல்லாருக்கும் மரணம் வரும், அது போல அவரும் மரிப்பார் என்று சொல்லவில்லை. இயேசு இப்படித்தான் மரிப்பார், சிலுவையில இப்படிப்பட்டதான பாடுகளோடு கூட மரிப்பார் என்று சொல்லப்பட்டது. முன்னறிவிக்கப்பட்டபடியே இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை தந்தார். அதே போலதான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல்.
மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழும்புவேன் என்று சொன்னவர் முன்னறிவிக்கப்பட்டபடி என்ன செய்தாரா? எழும்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்த சகல காரியங்களும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதோ மேகங்களோடு கூட வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சொன்னபடியே வருவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வார்த்தையும் தரையிலே விடாது அவர் அப்படியே வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த தேவ ராஜ்யத்தினுடைய பிரதான செய்தியே இதுதான். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு பெரிய நம்பிக்கையின் செய்தி. தேவ பிள்ளைகளுக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு காலையை போல ஒரு நம்பிக்கையின் நாள் ஒன்றும் இல்லை. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தவர்களிடத்தில் இல்லை, கல்லறைக்குள்ளாக இல்லை, அடைப்பட்ட நிலைமையிலே இல்லை. 1 கொரிந்தியர் 15:3 வாசிக்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கவனிங்கள், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். அது சொல்லுகிற போதே சொல்லுகிறான், கிறிஸ்துவானவர் இந்த வேதம் சொன்னபடி, தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடி நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தாராம்? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பின்பு அப்போஸ்தலருக்கும் பின்பு 500 பேருக்கும் 8வது வசனத்தில் சொல்லுகிறான், பின்பு அகால பிறவியான எனக்கும் அவர் தரிசனமானார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, உயிரோடு கூட இருக்கிற இயேசு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அடையாளங்கள் தேடி போகிறார்கள். ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர்கள் கடந்து போகிற போது அந்த கல் என்ன செய்யப்பட்டு இருந்ததா? புரட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறார்கள். யார் இந்த கல்லை நமக்காக தள்ளுவான் என்று சொல்லி ஒரு பெரிய இயக்கத்தோடு கூட போனார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. கல்லறை என்ன செய்திருந்ததா? ஒன்றுமில்லாமல். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு ஓடி போகிறான். உள்ளே போய் பார்க்கிற போது 2 தூதர்கள் இருக்கிறார்கள். அங்கே அந்த அவருடைய தலைமாட்டில் என்ன செய்யப்பட்டிருந்ததாம்? அந்த வஸ்திரங்கள் எல்லாம் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் எதற்கு அடையாளங்கள் என்று சொன்னா, இயேசு திரும்ப வருவார் என்பதற்கான அடையாளங்கள். ஆண்டவர் மகிமைப்படட்டும். நல்ல கவனிங்க, உயிரோடு கூட இருக்கிற இயேசு தருகிற அல்லது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே எவைகளை செய்யும் என்பதைத்தான் இந்த காலவேளையில ஒரு சில வசனங்களை கொண்டு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் பாருங்க. அங்கே சொல்லுகிற போது ஆண்டவர் சொன்னார், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அல்லேலூயா. பாண்டவரே பாருங்க, இங்க சொல்லப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தான் எல்லா சூழலிலும் அவர் தான் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எவைகளை நடப்பிக்கிறார்? வேதாமத்திலே உயிர்த்தெழ வைத்ததான சம்பவங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவைகள் எல்லாம் பார்க்கிற போது நம்முடைய வாழ்விலே இந்த காலவேளையிலே எவைகள் மரித்து போன நிலைமையில இருந்தாலும் வேதம் சொல்லுகிற வண்ணம் கர்த்தர் இந்த காலவேளையிலே அவைகள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எவைகளை இழந்திருக்கிறீர்கள்? எவைகள் உயிரற்ற நிலைமையில இருக்கிறது? எவைகள் செயலற்று கிடக்கிறது? சகலவற்றையும் இயேசு புதுப்பிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ஜீவன். எவைகளெல்லாம் ஜீவனற்று இருந்தாலும் இந்த காலவேளையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறபடினாலே நாமும் பிழைத்திருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த காலவேளையில என்னோடு கூட சரியாய் கவனிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41 முதல் 56 வரைக்கும் இருக்கிற வேத பகுதி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் 2 விதமான காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது.
யவீரு தன்னுடைய குமாரத்திக்காக என்ன செய்கிறதை பார்க்கிறோம். தேவனிடத்திலே வருகிறான். போராடி கொண்டிருக்கிறது பிள்ளை எப்படியாக என்ன செய்ய வேண்டும், பிழைக்க வேண்டும் என்பது யவீருவினுடைய வாஞ்சியாய் இருக்கிறது. அதே வேத பகுதியில தான் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து அந்த வேத பகுதி நம்மோடு கூட பேசுகிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யவீருவை கவனிப்போம். 41வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீர் என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடினால் அவளை குணமாக்கும்படி இயேசு தன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். நமக்கெல்லாம் தெரிந்த வேத பகுதிகள் தான். யவீரு வேண்டிக் கொண்டான். இயேசு சொன்னார், நான் வருகிறேன் என்று சொன்னார். இயேசு கடந்து போய் கொண்டிருக்கிற போது 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ குறுக்க வருகிறாள். காரியங்கள் நடக்கிறது. அப்படியே காலதாமதமாகி கொண்டே இருக்கிற போது யவீருவின் வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் பிள்ளை என்ன செய்து விட்டது, மரித்து விட்டது என்று ஒரு செய்தி வருகிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். சூழல்கள் எதுவாய் இருக்கட்டும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள், யவீருனுடைய எல்லா விதமான தரிசனங்களும் கனவுகளும் ஒரு நொடிப்பொழுதிலே கலைந்து போகிறது. ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இருந்தவன் தான். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். தன் பிள்ளையை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது, ஒரு பெரிய கனவு இருந்தது. எல்லா பெற்றோருக்கும் அப்படித்தான். பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய கனவுகளோடு கூட வாழுகிறோம், பெரிய தரிசனங்களோடு கூட வாழுகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யவீருவுக்கு அநேக கனவுகள் இருந்தது. ஏன் சொன்னா, ஒரே ஒரு பிள்ளை தான். என் பிள்ளை இப்படி வளரும், என் பிள்ளை இப்படியெல்லாம் படிக்கும், இப்படியெல்லாம் வேலைக்கு போகும், இப்படியெல்லாம் உயர்ந்திருக்கும், இப்படியெல்லாம் திருமணமாகும், சந்ததி பெருகும். ஏன்னா அந்த ஒரு பிள்ளையின் மேலே அவனுடைய கனவுகள், அவனுடைய தரிசனங்கள் எல்லாம் அந்த பிள்ளையின் மேலே இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தனை கனவுகளும் அத்தனை தரிசனங்களையும் ஒரே ஒரு செய்தி என்ன செய்கிறதா, வேரோடு பிடுங்கி எரிகிறது. யவீருவுக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை அதுதான், பிள்ளை மரித்து போனது, போதகரை வருத்தப்படுத்தாதே என்று சொல்லி அவர்கள் சொன்ன போது ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். பாருங்க, இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்ததான பெரிய கவலைகள். ஏன்னா இவர்களுடைய தரிசனங்கள், இவர்களுடைய கனவுகள் எல்லாம் பிள்ளைகளோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். சரீர பிரகாரமாக யவீருவின் பிள்ளைகளைப் போல, பிள்ளையைப் போல பலவீனப்பட்டு இருக்கவில்லை, வியாதிப்பட்டு இருக்கவில்லை. ஆனால் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னா, பெற்றோர் எதிர்பார்த்திருக்கிற அந்த கனவுகள், பெற்றோருடைய தரிசனங்கள், இதெல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு அப்படியே ஒரு பகற்கனவாக அல்லது ஒரு காணல் நீராக. ஏன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு பெற்றோர்களுடைய தரிசனங்களையும் கனவுகளையும் அப்படியே உதைத்து மிதித்து சிதைத்து விட்டு போய்கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் சரியாய் திருப்பி கொண்டு வருவார். யவீருவினுடைய எல்லா விதமான தரிசனங்களும் முடிந்து போன ஒரு நிலைமையிலே ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எத்தனை எதிர்பார்ப்புகளோடு கூட இருந்தான் என்று தெரியாது. ஆனா அவனுக்கு என்ன இருந்ததுன்னு சொன்னா, ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது. தன் பிள்ளையை குறித்த ஒரு தரிசனம் இருந்திருக்கும், கனவு இருக்கும். ஏன்னா எல்லா பெற்றோருக்குமே பிள்ளைகளை குறித்து என்ன இருக்கிறது, ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய கனவு. ஆகினால்தான் பிள்ளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்கிறார்கள், எங்கேயாவது இதை படிக்க வைக்கணும், அதை படிக்க வைக்கணும், அங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இங்க கொண்டு போய் சேர்க்க எதையாகிலும் ஒன்று செய்து கொண்டு இருக்கிறான். யவீருவினுடைய வாழ்வில் அப்படித்தான். ஆனால் நிலைமை என்ன, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாருங்க, கூடாத நட்பு, தவறான பாதைகளில் அப்படியே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறான். உறவுகளோடு கூட என்ன செய்கிறது இல்லையா, ஒரு பற்றுள்ளவர்களாக இன்றைக்கு காணும் பிள்ளைகள் அப்படியே தனித்து இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு உலகம், அவனுக்குன்னு ஒரு கனவு, அவன் பாட்டுன்னு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறான். பெற்றோர் என்ன செய்திருக்கிறார்களா, அந்த அவருடைய தரிசனங்களை எல்லாம் இழந்து போய்
பெரிய நெருக்கத்தோடு கூட கடந்து போகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த வேத பகுதி நமக்கு என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னா, உங்கள் பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழல்களிலே கடந்து போய் கொண்டிருந்தாலும், உங்கள் தரிசனங்கள் கனவுகள் சிதைந்து போகாமல் அப்படியே அவைகள் முழுமையாய் நிறைவேறணும்னு சொன்னா, யவீரை போல ஒன்றே ஒன்று செய்யுங்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள். யவீரு பாருங்க, அவர் ஜெப ஆலய தலைவன் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபங்களை நடத்துகிறவன், ஜெப ஆலயத்துக்கு பொறுப்பாய் இருக்கிறவன் தான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் பிள்ளை மாற்றம் அடைய வேண்டுமானால், என் பிள்ளை உயிரடைய வேண்டுமானால், என் பிள்ளை புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் இயேசு மாத்திரமே அதை செய்ய முடியும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே தன் பிள்ளையை குறித்து தெரிவிக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. நீங்க லூக்கா 15 வாசிக்கிற போது 11, 12, 13 வசனங்கள் சொல்லுகிறது. ஒரு தகப்பனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பிள்ளைகளை குறித்து அவனுக்கு என்ன இருந்ததுன்னு சொன்னா, பெரிய கனவு இருந்திருக்கும், தரிசனம் இருந்திருக்கும். என் பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருப்பார்கள், இப்படியெல்லாம் ஆளுவார்கள், இப்படியெல்லாம் காரியங்களிலே உயர்வார்கள் என்று சொல்லி நிற்கிற போது ஒரு பிள்ளை வருகிறது. வந்து சொன்னா, என் சொத்து முதல்ல எனக்கு பிரிச்சு கொடு. 11வது வசனம் வாசிங்க. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன், பாருங்க, இங்க ஒரே ஒரு வார்த்தையில் அப்படியே போட்டுட்டது. அவன் கேட்டான், கொடுத்தான்ட்டு. இன்னைக்கு சொத்து பிரிக்கணும்னா என்ன நடக்கும்? பெரிய சண்டையா நடக்கும் பாருங்க. பெரிய பிரச்சனை வரும். இதை பேசி அதை பேசி, இதுவா அதுவா, எதுல பிரிக்கிறது? 2 பிள்ளைகளுக்கு சொத்தை பிரிக்கிறதுக்குள்ள அவனுக்கு போதும் போதும் ஆயிடும். இதுக்கு சம்பாதிக்காமலே இருந்திருக்கலாம்னு தோணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டேன்னு சொன்னா, இதை கொடுத்தா அது வேணும்னுவா, அதை கொடுத்தா இது வேணும்னுவா, இது சரிப்பட்டு வராது, எனக்கு அதுதான் என்ன செய்யும். பாருங்களேன், இங்க போடப்பட்டிருக்கிறது, அந்த தகப்பனுக்கு தன் பிள்ளைகளை குறித்து அநேக கனவுகள் இருந்திருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தரிசனங்கள் இருந்திருக்கும். இப்படியெல்லாம் பிள்ளைகள் வரும், இப்படியெல்லாம் வாடும் என்று சொல்லி. ஆனா இங்க அந்த இளைய குமாரன் சொல்லுகிறான், அந்த பெற்றோரின் கனவுகளை, தரிசனங்களை எல்லாம் அப்படியே ஏறி மிதித்து கொண்டு போகிறான். நீ எப்படியானா வாழ்ந்துக்கோ, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, முதல்ல என் சொத்தை பிரிச்சு கொடு. முதல்ல ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த தகப்பனுடைய கனவுகள், தரிசனங்கள் எப்படி இருந்துக்கும்? ஒன்றுமில்லாமல் உடைந்து போன உள்ளத்தோடு கூட தகப்பன் என்ன செய்தான்னு போட்டிருக்கு தெரியுங்களா? எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்து அனுப்புகிறான். வேதம் சொல்லுகிறது, உலகம் இளைய குமாரனை சீரடித்த போது ஒன்றுமில்லாத நிலைமையில திரும்பவும் என்ன செய்கிறானா? தகப்பனை தேடி வருகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பன் என்ன தெரியுமா சொல்லுவான்? உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் என்ன செய்திருக்கிறான்? உயிரோடு கூட வந்திருக்கிறான், நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி ஒரு பெரும் மகிழ்ச்சியின் திருவிழாவாக அந்த வீடு மாறுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால், ஒரு தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். என் பிள்ளைகள் எந்த சூழலில் இருக்கட்டும், உன் தரிசனங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான், யவீருவின் பிள்ளை மரித்து போனது, யவீருனுடைய தரிசனங்கள் ஒன்றுமில்லாமல் போனது, இளைய குமாரனுடைய தகப்பனுடைய தரிசனம் ஒன்றுமில்லாமல் போனது, ஆனால் சகலமும் புதுப்பிக்கப்பட்டது உண்டானால். ஆண்டவர் இன்றைக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட இருங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். உங்கள் தரிசனம் என்ன செய்யும்? தாமதித்தாலும் நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் நடத்துவார். ஏன்னு சொன்னா, உலகம் யவீருவின் பிள்ளையை பார்த்ததற்கும், பெற்றோர்களும் உறவினர்களும் யவீருவினுடைய பிள்ளையை பார்த்ததற்கும் இயேசு பார்த்ததுக்கு என்ன இருந்தது தெரியுங்களா? ஒரு பெரிய வித்தியாசம். உலகம் சொன்னது, சொன்னாரு, இல்லை பிள்ளை தூங்குது, 2 தட்டு தட்டினா பிள்ளை என்ன செஞ்சிடும்? எழுந்துரும். பிள்ளை எழுந்துட்டா என்ன செய்யும்? காரியங்களை நடப்புக்கு. ஏன்னா அவர் சொல்லுகிற போது சொன்னார், இல்லை, பிள்ளை இன்னும் உயிரோடு கூட தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த சூழலிலும் எரேமியா 31 வாசிக்கிற போது 16, 17 வசனங்கள் சொல்லுகிறது. அது சொல்லுகிறான், நீ அழாதே, உன் சூழல்கள் எதுவாய் இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அழாதன்னு தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதன்னு தான் சொன்னார். அந்த வார்த்தை சொல்லுது, வாசிங்கள் 16, நீ அழாதபடிக்கு, உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அடுத்த வசனம் 17. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், உங்கள் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். நம்பிக்கையோடு கூட இருங்க. தரிசனம் நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும். சத்துரு ஒருபோதும் ஜெயிக்க முடியாது என்று சொன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்க எரேமியா 31:4 சொல்லுகிற போதும் சொல்லுகிறான், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் கூட புறப்படுவாய். ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பிக்கையோடு கூட. ஏன் சொன்னா இந்த தரிசனங்கள் முடிந்து போகிறது என்கிறதான ஒரு நிலைமையில வேதம் சொல்லுகிறது, ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். பிள்ளை எந்த நிலைமையில இருந்தாலும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இயேசுவிடம் மாத்திரம் சொல்லுங்க. நித்தமும் பிள்ளையை என்ன செய்யுங்க, இயேசுவினிடத்திலே கொண்டு போங்க. இயேசுவுக்கு நேராய் நடத்துங்க. கர்த்தர் என்ன செய்வார், உன் தரிசனங்களையும் உன் கனவுகளையும் உண்மையாகவே அவர் என்ன செய்வாராம், நிறைவேற்றி தருவார். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் செய்து முடிப்பார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 7:11 நாயின் என்னும் ஊருக்கு போனார். திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். பாருங்களேன், இங்கே பார்க்கிற போது இந்த வேத பகுதி 17 வரைக்கும் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த ஊருக்குள்ளாய் அவர் பிரவேசிக்கிற போது மரித்து போன ஒரு மனுஷனை என்ன செய்தார்களாம், அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் எப்படி இருந்தானா, அவன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவன் தாய் எப்படி இருந்தாலும் அவள் கைம்பெண்ணாய் இருந்தால். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சகோதரியின் எதிர்கால நம்பிக்கை அங்கே உயிரற்று கிடந்தது. அவளுக்குன்னு யாரும் இல்லை. அவளுடைய வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை எது தெரியுங்களா, அந்த பிள்ளை தான். என் பிள்ளை வளரும், என் பிள்ளை வளரும், என் பிள்ளை என்னை பாதுகாத்து கொள்ளும், என் பிள்ளை என்னை போஷிக்கும். இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு அதுதான நம்பிக்கை. அதுவும் இந்த ஒத்த பிள்ளை வச்சிருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயிரையே பிள்ளை மேலே தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுதான் என்ன செய்யும், நாளைக்கு எனக்கு எல்லாம் அதுதான். நான் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையின் மேலே இவளுக்கு அப்படி தான் நம்பிக்கை இருந்திருக்கேன். நான் ஒரு நம்பிக்கையும் இல்லை, அவன் மாத்திரம்தான் என் நம்பிக்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த நம்பிக்கை திடீரென என்ன செய்ததான், அற்று போகிறது. அந்த நம்பிக்கை அற்று போகிற போது அவள் என்ன செய்கிறாள்னா அப்படியே திகைத்து போகிறாள். என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே உடைந்து போகிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். எதெல்லாம் எதிர்கால நம்பிக்கையாய் வைத்திருக்கிறாயோ, ஒருவேளை அவைகள் இன்றைக்கு செயலற்ற நிலைமையில இருக்குமானால், மரித்து போன நிலைமையில இருக்குமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை எல்லாம் தேவன் என்ன செய்வாராம், திரும்பவும் உயிர்ப்பிப்பார். அது ஒருவேளை உன்னுடைய எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையாக நீ வைத்திருக்கிற உன் வேலையாய் இருக்கலாம், உன் வியாபாரமாய் இருக்கலாம், உன் தொழிலாய் இருக்கலாம், அல்லது உன் அலுவலகமாய் இருக்கலாம், உன் படிப்பாய் இருக்கலாம். உன் எதிர்காலத்துக்கு எதை நீ ஆதாரணமாக நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, ஒருவேளை அது முடக்கப்பட்டு இருக்குமானால், இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரற்ற நிலையில இருக்கிறதா, பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், அவர் வருவார். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர் நாயின் ஊருக்கு கடந்து வருகிறார், அவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ன செய்கிறதை பார்க்கிறோம், அவர்களுக்கு எதிர்கொண்டு வருகிறார். அவர்கள் சுமந்து கொண்டு போகிற அந்த பாடையை நிறுத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபனோடு கூட அவர் என்ன செய்தாராம், பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த சகோதரியோடு கூட பேசுகிறார். நம்பிக்கையற்ற நிலைமையில சத்துரு பாருங்களேன், இன்னைக்கு அநேக நேரங்களிலே குடும்பங்களில் இப்படித்தான் அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறான்.
ஓடி போகிறார்கள், பிள்ளைகள் ஓடி போகிறார்கள். ஏன்னா அந்த சூழலை, பாரத்தை, ஐயோ நான் தான் இந்த குடும்பத்தை நடத்தணுமா, நான் தான் இந்த குடும்பத்தை பார்க்கணுமா, என்கிட்ட இருக்கிறதுல வச்சு நான் தான் என்ன செய்கிறான், பயந்து ஓடி போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நம்பிக்கை அற்று போகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அந்த சத்துருடைய திட்டத்தை எல்லாம் முறியடித்தது மாத்திரமல்ல, அந்த செயலற்ற நிலைமையில இருந்த அவனோடு கூட வந்து பேசினார். என்ன பேசினாராம்? வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் எழுந்து உட்கார்ந்து பேச துவங்கினான். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க முடியுமானால் ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். எதெல்லாம் செயலற்று இருக்கிறதோ அவைகளை தேவன் சந்திக்கிற நாள் வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். தொழில் அப்படியே முடங்கி போயிருக்கிறதா, ஒன்றும் செய்ய முடியலையா, வியாபாரம் முடங்கி போயிருக்கிறதா, உன் எதிர்கால நம்பிக்கையே ஒன்றும் இல்லாமல் போயிட்டதா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். எப்படா இதை விட்டுட்டு ஓடலான்னு ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 53:2 சொல்லுகிறது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் கர்த்தர் அவைகளை திரும்ப எழுப்புவார். ஏன்னா அவர் எழும்பி இருக்கிறார், அவர் உங்களை எழுப்புவார். உன் வியாபாரத்தை, உன் தொழில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன் சொன்னா ஒரு பெரிய நம்பிக்கை, தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் புதுப்பிப்பார். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் சகலவற்றை என்ன செய்கிறேன், புதுப்பிக்கிறவராக. 1 பேதுரு 1:4 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற போது சொல்லுகிறான், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, வாசியுங்கள், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பிக்கையோடு கூட இருங்க. உங்கள் கனவுகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் சகல விதமான எதிர்காலத்துக்குரிய நம்பிக்கைகளையும் கர்த்தர் மறுபடியும் ஜனிப்பிப்பார். அல்லேலூயா. நஷ்டம் வந்துட்டது, பிரச்சனை வந்துட்டது, ஒன்றும் இல்லாத சூழலில் இருக்கிறேன், பேசாமல் இதை விட்டுட்டு ஓடிடலான்னு இருக்கேன், பேசாமல் இந்த பிஸ்னஸை மூடிடலான்னு இருக்கிறேன், இந்த வேலையை விட்டு ஓடிலான்னு இருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 18:4 சொல்லுகிறது, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் இந்த காலவேளையில சகலவற்றையும் புதுப்பிப்பார் என்று சொன்னா, அவர் எப்படிப்பட்டவரா? உயிரோடு கூட இருக்கிறார். பாருங்க, இந்த சகோதரியினுடைய எதிர்கால நம்பிக்கை ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், முடிந்து போனது என்கிற நிலைமையில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்தாரா? அவனை எழுப்பி அவன் தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். எல்லாவற்றையும் எழுப்புவார். ஏன்னு சொன்னா அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட எழுந்தபடினாலே அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்யும் சொன்னா, அவருடைய ஒவ்வொன்றையும் எழுப்போம், ஒவ்வொன்றையும் புதுப்பிக்கும், ஒவ்வொன்றும் உயிரடையும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நாம் பார்க்கிற போது என்னோடு கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த வேத பகுதி நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்துக் கொள்ளுங்கள். 45வது வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதி அப்படியே கடந்து போகிறது. இதில் ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லாசருவை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. மார்த்தாளும் மரியாளும் அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் ஆகிய லாசரு மரித்து போகிறான். சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததா? நாரி போன நிலைமையிலே இருந்தது என்று சொல்லப்பட்டதான நிலைமைகள். ஆனா இந்த வார்த்தை சொல்லுகிறது, இங்கே சம்பவிக்கிறவைகளெல்லாம் நீங்க கவனியுங்கள்.
இவர்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றுமில்லாமல் போன ஒரு சூழலிலே ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை திரும்ப அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இந்த கால வேளையில சரியாயினோடு கூட கவனியுங்கள். ஒருவேளை விசுவாசத்திலே குறைவுபட்டு இருப்பீர்களானால், நம்பிக்கையற்ற நிலைமையில இருப்பீர்களானால், ஆண்டவராக இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் திரும்ப உயிர்ப்பிப்பார். இந்த சகோதரிகளுடைய வாழ்விலே நாம் பார்க்கிற போது விசுவாசம் குறைவுபட்டு போகிறது. ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுகிற போது சொன்னார், யோவான் 11:40 சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டான். பாருங்களேன், அநேக நேரங்களிலே இன்றைக்கு விசுவாசம் குறைந்து போகிறது. இவங்களுக்கும் விசுவாசம் குறைந்து போயிட்டது. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் என்ன செய்து விட்டதா? விசுவாசம் குறைந்து போய்விட்டது. ஏன் விசுவாசம் குறைகிறது? ஏன் நம்முடைய வாழ்வில விசுவாசம் குறைகிறதுன்னு சொன்னா, அங்க 3வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 11:3, அப்பொழுது அவனுடைய வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அவளுடைய சகோதரிகள் ஏசாமி கிட்ட என்ன செய்தார்களா? அதாவது தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள். என்னன்னு சொல்றாங்க? நீ நேசிக்கிற லாசர் என்ன செய்கிறான்? வியாதியா இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, வியாதியா இருக்கிறான், அவனை குணமாக்க நீ வர வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்களாம்? அவரிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். இன்னும் சொன்னா நமக்கு புரிகிற மாதிரி அவர்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள். என்ன நடக்கலையாம்? ஜெபத்துக்கு பதிலே வரல. அடுத்தடுத்து வசனங்கள் சொல்லுகிறது, இவர்கள் போய் சொன்னாங்க, ஏசாமி என்ன செய்யலையாம்? ஜெபத்துக்கு பதிலே வரலன்னா நம்ம விசுவாசம் என்ன செஞ்சிடும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிடும்? ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, 40 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கலை. 40 நாள் ஜெபத்தில் ஒன்றும் நடக்கலைன்னா விசுவாசம் என்ன செஞ்சிடும்? அப்படியே கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னு சொன்னா, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராத போது, நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது, ஆண்டவர் நாம் விரும்பினபடி செய்யாத போது நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறதா? அப்படியே குறைய ஆரம்பிக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையாக இங்கே சொல்லுகிறார்கள், அவர்கள் கூப்பிட்டார்கள், பதில் இல்லை, விசுவாசம் தொய்ந்து போகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது. விசுவாசம் குறைஞ்சா என்ன வந்துடும்? வார்த்தைலாம் மாறும். பாருங்க, அது வரைக்கும் இருந்த வார்த்தை எப்படி இருக்கும்? அங்க வாசிக்கிறோம் 21வது வசனம், யோவான் வந்து, ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால், அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்மால தான் என் சகோதரன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நீங்க சரியில்லை ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருக்கணும், இங்க ஆள் அனுப்பணும் இல்லை, சொன்ன இல்லை, நீங்க வந்திருக்கணும் இல்லை, நீங்க வராதால தான் என்ன வந்துட்டது? பாருங்களேன், நம்மளும் அப்படிதான் அநேக நேரங்களில் சொல்றோம். யாரை குற்றம் சுமத்துகிறோம்? ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் செய்திருந்தான் இந்நேரம் நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? அவரால் தான் நான் இப்படி இருக்கிறேன். யாரால? ஏசாமியாலே அப்படி இருக்கும். ஆனா நம்ம வார்த்தை பாருங்களேன், இது வார்த்தை கொஞ்சம் கூட குறையாம, மார்த்தால் தான் இப்படி சொன்னான்னா, உலக காரியங்களை கவலைப்பட்டான்னு சொன்னா 32வது வசனம் சொல்லுது, மரியாள் வந்து அதே வார்த்தை கொஞ்சம் குறையாம சொல்ற, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், நீங்க இல்லாததுதான் பிரச்சனை. பாருங்க, விசுவாசம் குறைவுகிற போது, ஜெபத்துக்கு பதில் வராத போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அப்படியே சோர்ந்து போகிறோம், வார்த்தைகள் மாறுகிறது. எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. பிரச்சனைகளோடு கூட கடந்து போகிற போது பாருங்க, இவங்களுடைய விசுவாசம் என்ன செய்கிறதா? மரித்து போனது. விசுவாசம் ஒன்றுமில்லாமல் போகிறது. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும்.
பாருங்களேன், விசுவாசம்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், என் ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார், எனக்கு உதவி செய்வார், என் ஆண்டவர் நிச்சயம் என் ஜெபத்துக்கு பதில் செய்வார், என் ஆண்டவர் இதை ஒரு நாள் செய்வார், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டேன்னா அதுதான் தேவன் விரும்புகிறவைகள். ஏன்னா விசுவாசம் இல்லாம நீங்க ஆண்டவருக்கு ஒரு காலம் பிரியமாய் இருக்க முடியும். அப்போ விசுவாசம் சூழ்நிலைகளிலே குறைகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காலவேளையில உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், உன் நம்பிக்கையை பெருக பண்ணுவார். எதெல்லாம் உன் விசுவாச குறைவுகளுக்கு காரணமாய் இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்பவும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டேன்னு சொன்னாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, லாசரு உயிரோடு கூட எழுப்பப்படுகிறான். அந்த வீட்டில் மறுபடியும் என்ன செய்கிறதை பார்க்கிறோம், அந்த விசுவாசம் பூரணப்படுகிறது. ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கும் ஒரு வேளை நீங்க எவைகளெல்லாம் இழந்திருந்தாலும் கர்த்தர் அவைகளை திரும்ப கொண்டு வருவார். எவைகளெல்லாம் செயலற்ற நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவார். அவைகளெல்லாம் திரும்ப புதுப்பிக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் என்ன செய்வாரா, மகத்தானவைகளை செய்வார். ஏன்னா விசுவாசமா இருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரா, நேசிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பிரியமா இருக்கிறாராம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருப்பீங்க. பிரியமா இருந்தா ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்வார் தெரியுமா? 33:12 போடப்பட்டிருக்கிறது, பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். பென்யமீன் எப்படிப்பட்டவனா? கர்த்தருக்கு பிரியமானவன். அடுத்த வார்த்தை, அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவன் பாருங்க, அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசம். பாருங்க, நீங்க தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது விசுவாசியா இருந்தா மாத்திரம் போதும். தேவனை 100% விசுவாசிக்க முடியுமானால் வசனம் சொல்லுகிறது, நீங்க தேவனோடு கூட எப்படி இருப்பீங்க, சுகமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவனை என்னாலும் என்ன செய்வாரா, காப்பாற்றுவார். எல்லா தீங்குக்கும் தேவன் விலக்கி காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுதுன்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய எதிர்பார்ப்பீங்க. மார்த்தாள் மரியாளின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார், இழந்து போனவைகளை திரும்ப தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்திலே பூரணப்படுகிற போது எபிரேயர் 10:38-39 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்திலே பூரணப்பட்டு இருக்கிற போது 39வது வசனம், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென்.